வணக்கம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அதாவது ஒரு ஊரும் சரி, ஒரு மாவட்டமும் சரி, தனிச்சிறப்பு மிக்கதுதான். அது ஒரு ட்ரை ஏரியாவும் இருக்கலாம், ஒரு தண்ணி வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாவாவும் இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள்ங்கிறது தனிதான். சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியூர்களுக்கு கல்விக்காகவும், தொழிலுக்காகவும் வெளியூருக்கு போறவங்க திரும்பி தன்னோட ஊருக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனிதான். அதாவது இது இன்னொரு விஷயம் சொல்லப்போனா, நம்ம வெளியூர்களுக்கு வேலைக்கு போறதுனால, அங்கிருந்து நம்ம பொருளீட்டு வர்றது நம்ம நாட்டுக்கு வளத்த கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், இங்க கல்வி கற்ற மூளை வெளியூர்ல வெளிநாட்டு வளர்ச்சிக்காக செல்லும் பொழுது, இது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இழப்பு தான். இத சரி செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம நாட்டுல என்னென்ன வளங்கள் இருக்கு? இது எப்படி வாய்ப்புகளா, தொழில் வாய்ப்புகளா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற அறிவு அடிப்படையானதா இருக்கணும். ஸோ இது சம்பந்தமாக கனவு சீரீஸ் சுரேஷ் சம்பத் அவர்கள் ஆனந்த விகடன்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் அங்க தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட தொடர்பு கொண்டு அங்க இருக்க வளங்களை பத்தின ஆராய்ச்சிகள் செய்து அது எப்படி அங்க இருக்கவங்களுக்கு தொழில் வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கறத பத்தின தொகுப்புகளை தொடர்களா எழுதியிருக்காரு. ஸோ இதுல இருந்து அதாவது மாவட்டங்கள்லயே முதல் மாவட்டம் சொல்லலாம். அதாவது பிரிட்டிஷார்ஸ் ரூல் பண்றதுக்கு மாவட்டங்கள் அமைக்கும் போது முதல்ல இந்தியாலேயே உருவான மாவட்டம் சேலம் மாவட்டம்னு சொல்லுவாங்க. நான் பிறந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்துல என்னென்ன வளங்கள் இருக்கு, அதுல என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவரோட தொடர்ல இருந்து அவர் வெளியிட்டதுல இருந்து அதற்கு என்ன கல்வி வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத பத்தின தொகுப்பை இந்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல நாமக்கல் மாவட்டம், சென்னை மாவட்டத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப சேலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேலம் SALEM ஒவ்வொரு எழுத்துக்கும் சேலம் ஸ்டீல்ல இருந்து அலுமினியம் லிக்னைட்ல இருந்து மேங்கோல இருந்து ஒரு எழுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலை சொல்லலாம். சேலம்ல எடுத்துட்டோம்னா ஸ்டீல் பிளான்ட் இருக்கு, செயில் இருக்கு, டெக்ஸ்டைல் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி நல்லாவே இருக்கும். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். சில்வர் ஆங்க்லெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், சேலம் கொலுசு ஃபேமஸ். பட்டு புடவைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது இப்ப காஞ்சிபுரம் பட்டுக்கு ஃபேமஸ்னா கூட காஞ்சிபுரத்துக்கே சேலத்துல இருந்தெல்லாம் பட்டு புடவைகள் அனுப்பி வைக்கிறாங்க அங்க உற்பத்தி செய்து. ஸோ MSME ஓனர்ஸு, குவாலிட்டி டெஸ்டிங் டெக்னீஷியன்ஸு, ப்ரொடக்ஷனு, எக்ஸிக்யூட்டிவ்ஸு, ஃபேப்ரிகேஷன் அந்த டெக்னீஷியன்ஸு அண்ட் ஆல்சோ இது இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ டிஜிட்டல் காமர்ஸ் மேனேஜர்ஸுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகம். இது சம்பந்தமா BBA, பிடெக் கோர்சஸ், அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப், வேல்யூ எடிஷனுக்கு அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்க்கு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, MTech ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மிகவும் உபயோகமா இருக்கும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தோம்னா BSc அக்ரி, பிடெக், MSc அக்ரி இதெல்லாம் வழங்குறாங்க. MSc அக்ரிகல்ச்சரல் அண்ட் MSc ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தோம்னா அது காருண்யா காலேஜா இருக்கட்டும் அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃபரிங், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா MTech ஃபுட் ப்ராசஸிங்க்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ மஞ்சள்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் எடுத்துட்டோம்னா ஆனியன் பவுடர் அங்க உற்பத்தி செஞ்சு அதை வெளியில அனுப்புறாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சரல் எடுத்துக்கிட்டோம், இது எடுத்துக்கலாம், மில்க் எடுத்துக்கலாம். மில்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருண் டெய்ரி எல்லாம் பார்த்தோம்னா சேலம் தான் பேஸ்ல இருந்து இருக்கு. ஸோ நிறைய வளங்கள் இருக்கு. இது இதுக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்கக்கூடியதை அறிந்து அங்க இருக்க மக்கள் உபயோகப்படுத்திக்கிட்டா சொந்த ஊரோட வளர்ச்சிக்கும் உபயோகமா இருக்கலாம், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் உதவியா இருக்கும்.